வெல்கம் பேக் டு ஜூன் 1. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோங்க எல்லாருமே இந்த அப்டேட்டை செக் பண்ணிங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஒய்டி ஸ்டுடியோவில் வந்துட்டு சூப்பரான 3 அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த அப்டேட்ஸ் எங்கே இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்கு முதல்ல உங்களோட ஒய்டி ஸ்டுடியோவை வந்துட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஒய்டி ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதில் ரைட் சைடில் மேலே வந்துட்டு உங்களோட அந்த லாகோ காட்டும் இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்துட்டு ஃபஸ்ட்லேயே வர அந்த ஆப்ஷன் வந்துட்டு செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த செட்டிங்ஸை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்துட்டு நிறைய ஹெட்டிங்ஸில் வந்துட்டு செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் முதல்ல அக்கௌண்ட்டு, 2வது ஹெட்டிங் வந்து சேனல் இருக்கும், 3வது வந்து கண்டென்ட் அப்படிங்கிற அந்த ஹெட்டிங் இருக்கும். அந்த கண்டென்ட்டுக்கு கீழே வந்துட்டு இப்போ புதுசாக 2 அப்டேட் வந்திருக்கு பாருங்கள். ஃபஸ்ட் அப்டேட் வந்து கிளிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த கிளிப்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் ஆன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களோட விருப்பம் தான். நீங்கள் ஆன் பண்ணியும் வைக்கலாம், இல்லை ஆஃப் பண்ணியும் வச்சுக்கலாம். நீங்கள் ஆன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் போடுற வீடியோவிலேருந்து ஏதாவது ஒரு சின்ன பார்ட்டை வந்துட்டு உங்களோட வியூவர்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறதுக்கான அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் ஆன் பண்ணி வைக்கிறீங்க. இதுதான் அந்த கிளிப்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு அடுத்து வந்துட்டு 2வது பார்த்தீங்கன்னா சென்சார் ஆட்டோ கேப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணி வைக்கிறது மூலமாக இன்அப்ராப்ரியேட்ஸ் வேர்ட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அது வந்து ஹைட் பண்ணுறதுக்கு இது வந்து உதவியாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து இதுக்கு கீழேயே பார்த்திங்கன்னா ஏர்ன் சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராடக்டை டேக் பண்ணுறதுக்கான ஒரு அந்த ஆப்ஷனுமே செட்டிங்குமே கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மானிடைசேஷன் ஆனவங்களுக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஏர்ன் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கீழே ஆட்டோமேட்டிக் டேக் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுமே கொடுத்து வச்சுருக்காங்க. தேவைப்படுறவங்க அதையுமே ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இது 3மே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்ஸ் தான். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க இந்த செட்டிங்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து கிடைக்கும். ஓகே, இதே போல் யூஸ்ஃபுல்லான அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.